கட்டுரை சுற்றுச்சூழல் நேயம். முன்னுரை. சூழல் என்பது நாம் இருக்கும் சுற்றுப்புறத்தை குறிக்கிறது. இது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் மிக அடிப்படையான ஆதரவு அமைப்பாகும். உணவு, நீர், காற்று, உடை, தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகளை நமக்கு சூழலே வழங்குகிறது. சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம். நமது சூழல் என்பது மரங்கள், ஆறுகள், மலைகள் மற்றும் விலங்குகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது நமது இருப்புக்கான அடித்தளம். அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடொன்று இணைந்து இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உயிரினமும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியான மற்றும் செழிப்பான சமூகம் மற்றும் நாட்டை பெற நமக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான சூழல் தேவை. இன்றைய சுற்றுச்சூழல். சமீபத்திய ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் மிக அதிகமாக சுரண்டப்படுவதால் சுற்றுச்சூழல் நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்றன. சுற்றுச்சூழல் சீரழிவை ஏற்படுத்தும் மனிதர்களின் செயல்பாடுகள் எண்ணற்றவை. சுரங்கம், தொழில்மயமாக்கல், நவீன நகரமயமாக்கல், காடழிப்பு, இரசாயன கழிவுகள் ஆகியவை சுற்றுச்சூழலின் படிப்படியான சீரழிவை ஏற்படுத்தும் முக்கிய காரணங்களாகும். சுற்றுச்சூழல் அன்னை. சுற்றுச்சூழல் அன்னை நாம் செழிக்க தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சூழல் நமக்கும் பிற உயிரினங்களுக்கும் எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறது. சுற்றுச்சூழலுடன் இணைந்த வாழ்க்கையை நம் முன்னோர்கள் வாழ்ந்ததனால் நீண்ட காலம் நோயற்ற வாழ்வு நடத்தினர். சுற்றுச்சூழலின் உண்மையான மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் நேயம். இவ்வுலகில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. ஆனால் இதில் மனித இனம் ஒன்றே சுற்றுச்சூழலை சேதப்படுத்தியுள்ளனர். ஆகையால் நமது இயற்கை அன்னை நம் மீது பொழியும் அதே அன்புடனும் மென்மையுடனும் நாமும் நமது சுற்றுச்சூழலை நேசித்தால் சுற்றுச்சூழலுக்கு எதிரான எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டோம். சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை கட்டுப்படுத்த வலுவான சட்டங்கள் மட்டும் அவசியம் அல்ல, அதனை மேலும் சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அன்புடன் பராமரிக்க வேண்டும். முடிவுரை. நமது சுற்றுச்சூழலை அன்புடன் பராமரிப்போம் என்று உறுதிமொழி எடுப்போம். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். இது போன்ற கடிதங்கள், கட்டுரைகளோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.